இளைய குரலாக இருக்கக்கூடிய எக்மோருடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் அபிஷேக் ரங்கசாமி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், எக்மோர்ல உங்களுக்கு தெரியும், மாற்றுமொழி பேசக்கூடிய மக்கள் மிக அதிகமாக எக்மோரில் இருக்கிறாங்க. 1,35,000 வாக்காளர்கள், தமிழகத்தில் இரண்டாவது குறைவான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய எக்மோர் சட்டமன்ற தொகுதி. அதிலும் கூட உங்களுடைய அன்பையெல்லாம் அருமை சகோதரர் அபிஷேக் ரங்கசாமி அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அருமை சொந்தங்களே, மே 4க்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கின்றார். அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரும்பொழுது மத்தியில் ஆட்சியில் மோடி ஐயா இருக்கிறாங்க. ஐயா, சென்னைக்கு நாம கொடுக்காத பணமே இல்லை. இந்தியால ஒரு நகரத்திற்கு அதிகப்படியாக பணம் கொடுத்திருக்கின்றோம் என்றால் நம்முடைய சென்னை மாநகரத்திற்கு மோடி ஐயா கொடுத்திருக்கிறாங்க. சென்னை விமான நிலையத்துக்கு 3,727 கோடி, பெங்களூரு சென்னை அதிவிரைவு சாலை 17,000 கோடி, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட விரைவு சாலை 5,800 கோடி, மகாபலிபுரம் முதல் புதுச்சேரி வரை 4 வழிச்சாலை 2,100 கோடி, இரண்டாம் கட்ட சென்னை மெட்ரோ திட்டம் 41,000 கோடி, சென்னை கடற்கரை சென்னை எழும்பூர் இடையே 4வது ரயில் பாதை 272 கோடி, எண்ணூர் காமராஜர் துறைமுகம் விரிவாக்க திட்டம் 1,200 கோடி, ஸ்மார்ட் திட்டத்திற்கு 490 கோடி முதல் கட்டம், இரண்டாம் கட்டமாக 800 கோடி, அமிர்த் திட்டத்துக்கு 3,864 கோடி. ஐயா, சொல்லிக்கிட்டே போலாங்க. இந்தியாவில் எந்த நகரத்துக்கும், பெங்களூரு உட்பட எந்த நகரத்துக்கும் கூட மத்திய அரசு நேரடியாக 1000 கோடி ரூபாயை நிதி பகிர்வு கொண்டு கொடுக்கவே இல்லைங்க ஐயா. அந்த பணம் எல்லாம் வீதியில எங்கேயுமே நம்ம பார்க்கல. சிங்கார சென்னையாக மாற்றுவேன் என்று 30 ஆண்டு காலமாக அண்ட புழுகு எனக்கு சென்னையை சிங்கிங் சென்னையாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். நம்முடைய தாய்மார்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநகரம் என்றால் இன்னைக்கு சென்னை மாநகரம். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, மகளிருக்கு பாதுகாப்பு இல்ல, தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்ல, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில படுகொலைகள் மட்டுமே தமிழகத்தில் 8,008 படுகொலைகள். 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே 2,080. 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் போக்சோ சட்டம் 39,900. அருமை சொந்தங்களை அதெல்லாம் ஒரு இடமே யோசிச்சு பாருங்க. சட்டம் ஒழுங்கு புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எப்படி கண்ணாக சட்டம் ஒழுங்கிறது என்பதையும் நினைவு கொண்டு பாருங்க. இந்த முறை சட்டம் ஒழுங்கு கையில் வைத்திருக்க கூடாத திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஆட்சி கட்டலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி, அதே நேரத்தில் தாய்மார்களே, பாராளுமன்றத்தில் உங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும், உங்களுடைய குரல் கேட்க வேண்டும் என்பதற்காக அரசியலமைப்பு சட்டம் 131வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்து உங்களுக்கு 33% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே கொடுக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் விரும்பியும் கூட அந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் தோற்கடித்திருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சகோதர சகோதரிகளே, அவங்களை பொறுத்தவரைக்கும் எம்பினா யாரு வரணும்னா கனிமொழி அக்கா வரணும், குடும்பத்திலிருந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் வரணும். அம்மை போன்ற சாதாரண பெண்கள் வரக்கூடாது, குடிசையிலிருந்து பெண்கள் வரக்கூடாது, சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்து எம்பியா வரக்கூடாது. அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வர வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நீங்கள் வாக்களிக்க செல்லும் பொழுது ஏப்ரல் 23ஆம் தேதி இதை மனசில் நல்லா வச்சுக்கங்க, மறந்து விடாதீர்கள். உங்களுடைய வாக்கு என்பது மாற்றத்திற்கான வாக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் கேட்க கூடாது என்று நினைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக உங்களுடைய வாக்குகள் இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, திமுக காரங்க எப்படி தைரியமா உங்களிடம் வாக்கு கேட்க வருகின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சொன்ன தேர்தல் வாக்குறுதி, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் இல்ல, டீசலுக்கு 4 ரூபாய் கொடுப்பேன் இல்ல, குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்வோருக்கு டேப்லெட் கொடுப்பேன் இல்ல, தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தி இருக்கின்றார்கள். உதயநிதி ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்பு நகையை கொண்டு அடமானம் வைங்க மகளிர்ல 46 லட்சம் பேர் நகையை கொண்டு அடமானம் வச்சீங்க, 13 லட்சம் பேர் தான் வெளியே வந்திருக்கிறாங்க. இன்னும் 35 லட்சம் பேருடைய நகை அடமானத்தோட இருக்கு. நீட் தேர்வை ஒழிப்போம், எத்தனை விஷயத்தை சொல்லிக்கிட்டே போறாங்க ஐயா. எத்தனையும் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து எதையுமே நிறைவேற்றாம 5 ஆண்டு காலத்தை கடந்து விட்டு இன்று மறுபடியும் உங்கள் முன் இருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வது யார்? முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின், அவருடைய சகோதரி கனிமொழி, மகன் உதயநிதி, 3 பேர் தான் தமிழ்நாடு ஃபுல்லா போய் மைக் எடுத்து பிரச்சாரம் பண்றான். ஆனா வில்லிவாக்கத்துக்கு மட்டும் விதிவிலக்காக சூப்பர் சிஎமாக இருக்கக்கூடிய மருமகன் சபரீசன் வில்லிவாக்கத்துக்குள்ள வந்திருக்கிறார். வில்லிவாக்கத்தில் அவர் போய் பிரச்சாரம் பண்றார். ஐயா, இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணா நகர் கார்த்திகை பொறுத்தவரை ஒரு தொகுதி வேணும், தொகுதிக்காக வில்லிவாக்கத்துக்கு வந்திருக்கார். கூட இத்தனை காலமாக கூட்டுக்கொள்ளை அடித்தாங்க ஆடிட்டரோட சேர்ந்து. அண்ணா நகர் கார்த்திக்கு, ஆடிட்டர், மருமகன் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் 5 ஆண்டு காலமாக கூட்டுக்கொள்ளை அடித்தார்கள். இன்னைக்கு மருமகனையும் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. எந்த காலத்திலும் கூட இவர்களை நீங்கள் நம்பக்கூடாது, இவர்களுக்கு உங்களுடைய வாக்கை கொடுக்க கூடாது என்று சொல்லி
மறுபடியும் சுட்டரிக்கின்ற வெயில்ல மிக பெருமையாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அருமை சொந்தங்களே, காலை 7 மணியிலிருந்து மயிலாப்பூரிலிருந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அதற்காக என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் உங்களுக்கு கேட்டுக்கொண்டு, 2 வெற்றி வேட்பாளர்கள் அண்ணன் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களுக்கு, 2 வெற்றி வேட்பாளர் அண்ணன் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் வில்லிவாக்கத்துல, அதே போல எக்போர்ல அபிஷேக் ரங்கசாமி அவர்களுக்கு அற்புதமான வெற்றி வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்துல நீங்கள் வாய்ப்பு கொடுத்து இருவரும் கூட வெற்றியாளராக மாற்ற வேண்டும். ஒரு ஆட்சி மாற்றம் மே 4ஆம் தேதி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக வரணும். மோடி ஐயா மேல இருக்காங்க. தேவையான நிதியை நாங்கள் கொண்டு வருகின்றோம். இழந்த பெருமையை தமிழகம் மீட்டெடுக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் சொல்லி, எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அருமை சொந்தங்களே, நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பிரச்சாரம் முடிந்தாலும் கூட நாளானைக்கு வரைக்கும் நீங்க ஆக்டிவா இருக்கணும். நம்முடைய தொண்டர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைசி நேர ஏமாற்று வேலைக்கு மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. உன்னிப்பாக நீங்கள் கவனித்து 23ஆம் தேதி வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தி வாக்கு பெட்டி செல்லும் வரை நம்முடைய தொண்டர்களுக்கு கடமை இருக்கிறது. எல்லோரும் மிகச் சிறப்பாக பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அருமை தொண்டர்களே, என்னுடைய ஊனோடு நரம்போடு இதயத்தோடு கலந்திருக்கக்கூடிய அருமை சொந்தங்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கட்சி நின்றாலும் கூட அதை விட கூட்டணி கட்சிக்கு நாம் உயிரை கொடுத்து வேலை பார்க்க வேண்டும். அது கூட்டணியுடைய தர்மம். அது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் அதை செய்யும். அருமை சொந்தங்களே, நம்முடைய ஒரு வாக்கம் கூட சிந்தாம சிதறாம வெள்ளிவாக்கத்துல அதை சரியான முறையில கொண்டு வந்து ரெட்டலைக்கு நீங்க சேர்த்திடணும். அண்ணன் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும். ஒரு எளிய மனிதரை கொடுக்கணும். பாராளுமன்ற உறுப்பினராக எவ்வளவு சிறப்பாக பணியாற்றான் உங்களுக்கு தெரியும். அதை மறந்து விடாதீர்கள். அதே போல எக்மோர்ல இளைஞருக்கு 36 வயது இருக்கக்கூடிய இளைஞர், இன்னைக்கு இந்தியாவே பாத்தீங்கன்னா 36 வயசுதான் சராசரியான வயதே. அந்த வயதில் இருக்கிற சரியான நம்முடைய குரலாக வந்திருக்கின்றார். அவருக்கும் எக்மோர்ல நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி, வந்திருக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அடுத்த 2 நாட்களும் கூட கடுமையாக நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.